நேயர்களே, முக்கிய செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏரிகள் தூர்வாறுதல், சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஏரிகள் சீரழிந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதுதான் மண் குவாரியா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு தற்பொழுது வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புற்றீசல் போல் ஏரிகளில் மண் குவாரிகள் பெருகியுள்ளதால் விதிகளை மீறி இயற்கை வளமானது சூறையாடப்படுவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் பகுதியில் இந்த மண்குவாரி செயல்பட்டு வருகிறது. அதிக அளவிலான மணல் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பகுதிவாசி அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். பேர் தெரியல. டிரைவர் மட்டும் நேற்று ஒரு டிரைவர் சொன்னார், நேற்று வண்டி நிப்பாட்டணும், அதில் ஒரு டிரைவர் வாய விட்டான். ஆனால் நீங்கள் என்னென்னா இப்போ மல்ல அடிக்கிறீங்க வயசான காலத்தில். அவன் சாம்பருக்கு பாதி எதுவுமே சாம்பரில் தள்ளின்னு இருக்கிறான். 6500 லோடு ஓட்டி இருக்குது, நோட் பண்ணிக்கோ மொத்தம். உன்னை நான் மினிஸ்டர் இருக்கிறான், எம்எல்ஏ இருக்கிறான், ஒன்றியம் இருக்கிறான்றப்போ எவனை வச்சு அடிப்பானு யாருக்கிட்டே தெரியும். இருட்டில் வந்து அடிச்சுட்டு போனான்னா போலீஸ்காரனா கேட்பான், அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு எவன் அடிச்சானா எனக்கு தெரியும் அப்படின்னு. தேவை எனக்கு இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்களே சின்ன வயசு தானே, போய் ஃபோட்டோ எடுத்துங்க. எங்கே எவ்வளோ பணம் நீண்டு எடுக்கிறானுங்க, என்ன ஏதுன்னு எடுத்துன்னு அந்த போஸ்ட்டு பார்க்கணும். எப்படி எடுக்கிறான் இப்போ அவன், எப்படி விவசாயம் பண்ணுவான் அது பாருங்கள். அந்த போஸ்ட்டு மழை பெஞ்சாது நிற்கும் அந்த போஸ்ட்டு. யாரும் எங்கள் தினமரில் கூட போட்டாச்சு, யாரும் சட்டை பண்ணிக்கல. நீங்கள் கூட ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டீங்கன்ட்டு சொன்னாங்க. அப்பவும் சட்டை பண்ணல, இப்பவும் சட்டை பண்ணல. நல்லாச்சு என்ன நல்லாச்சு. விவசாயம் வயிற்று நல்லாச்சு. இவ்வளோ பழம் போட்டால் விவசாயம் எப்படி பண்ணுறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கியிருக்கலாம். மோகன், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏரிகள் தூர்வாறுதல், சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஏரிகளில் தற்பொழுது மணல் அள்ளப்படுவது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் ராஜி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட பாலவாக்கம் பகுதியில் அரசு சவுடு மண் குவாரி கடந்த 1 மாத காலமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது சாலை பணிக்காக மண் இடிக்கிறோம் என்ற பெயரில் இந்த பணியானது செயல்பட்டு வருகிறது. இந்த மண் குவாரியில் தொடர்ந்து புகார்கள் மக்களிடமிருந்து வரப்பெற்ற நிலையில், அதே போன்று விவசாயிகளிடமிருந்து இந்த புகார்கள் வரப்பெற்றுள்ளது. அதாவது எந்த அதிகாரிகளும் இந்த இடத்தில் இருப்பதில்லை. இருக்கும் பட்சத்தில் அதிக அளவு மண் எடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்தோம்னால் பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் நேரடியாக கள ஆய்வு செய்து அதிகபட்சமான ஆழத்தில் மண் எடுக்கிறார்கள் என்று கூறி அந்த மண் குவாரியை தற்காலிகமாக தடை செய்தார். அவர் தடை செய்துவிட்டு சிறிது தூரம், அதாவது சாலைக்கு செல்வதற்குள்ள இந்த மண் குவாரியில் செயல்படும் மண் அள்ளி சென்று அவர்களுக்கு சவால் விடுத்த நிலையை நாம் பார்த்தோம். அதே போன்று தற்போது ஒரு முக்கிய ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. என்னவென்று பார்த்தோம்னால், அதாவது பட்டா இடங்களுக்கு ஓரங்களில் உள்ள பகுதியில் சவுடு மண்ணை அளவுக்கு அதிகமாக அள்ளுவதாகவும், இப்பகுதிக்கு அதாவது அந்த இபி லைன் என்றக்கூடிய மின்சாரம் எடுத்து செல்லும் கம்பங்கள் விழும் நிலையில் உள்ளதாக புகார்கள் எழுந்து உள்ளது. அதாவது குறிப்பாக நாம் பார்த்தோம்னால், அந்த மின்கம்பம் ஓரங்களில் பெரிய பெரிய குழிகள் வெட்டி மண் அள்ளுவதால் மின்கம்பங்கள் சாயும் அளவில் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் கூட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவதில்லை என்று கூறும் ஒரு முதியவரின் வீடியோவும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது அந்த வீடியோ வைரல் ஆகி வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மண் குவாரியில் காலை 4 மணி முதலே மண் அள்ள பணி தொடங்குகின்றது என்பதாகவும், இது குறித்து மக்கள் கேள்வி எழுப்பினால் மண் குவாரியின் உரிமையாளர்கள் தங்கள் பின்னாடி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர் உள்ளதாக மிரட்டுவதாகவும் அந்த முதியோர் கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த மண் குவாரி பின்னால் இருப்பதால் அதிகாரிகள் கூட இந்த மண் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறார்கள். தங்களை மண் அள்ளும் உரிமையாளர்கள் மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். இது குறித்து தாம் அந்த முதியோரிடம் பேட்டி ஒன்று கேட்டோம். அப்போது அவர், நாங்கள் பேட்டி அளித்தோமானால் நாங்கள் இரவு நேரங்களில் செல்லும்போது தங்களை ரவுடிகள் வைத்து அடித்து விடுவார்கள் என்று முதியவர் கூறியுள்ளார். அதே போன்று நீங்களே நேரில் போய் பாருங்கள், எவ்வளவு பெரிய குழிகளை வைத்து மண்ணை கொள்ளையடித்துள்ளார்கள் என்று அந்த முதியோர் கூறியுள்ளார். இது தொடர்கரையாகவே உள்ளது ராஜி. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில், அதாவது சாலை பணிகளுக்கு நாங்கள் மண் அள்ளுகிறோம் என்ற ஒரு பெயரில் அதே போன்று ஏரிகளை தூர்வாருகிறோம் என்ற பெயரில்
அதிகப்படியான அந்த மண் கொள்ளையடிக்கும் சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக அந்த மண் அல்ல செல்ல வாகனங்கள் கூட சரியான வேகத்தில் செல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிகபட்சமான வேகங்களில் சாலையில் செல்கிறது. குறிப்பாக மாணவர்கள் செல்லக்கூடிய ஒரு சாலைகளில் கூட பொறுமையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ள நேரத்தில் கூட அவர்கள் அதிவேகமாக செல்கிறார்கள். நேற்று கூட பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அருகே பார்த்தோம்னா ஒரு மூதாட்டி ஒருவர் மண் லாரியில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இதே போன்று மாவட்டம் முழுவதும் இந்த நிலைமையில் தான் உள்ளது. விவசாயிகள் அந்த விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவி உள்ளது. குறிப்பாக ஏரிகளில் மண் அதிகமாக அள்ளுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கக்கூடும். அதே போன்று நிலத்தடி வெயில் காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம் செய்ய முடியாத ஒரு பெரிய இன்னலுக்கு ஆளாகும் என்று விவசாயிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள். சாலை பணிகளில் மட்டுமே முக்கிய நோக்கமாக செயல்பட்டு சாலைகளுக்கு மண் அள்ளுவதற்கு மட்டுமே உறுதுணையாக இருக்கிறார்கள் என விவசாய சங்கங்களும் அதே போன்று பொதுமக்களும் பலமுறை மனு அளித்தும் இதை கண்டுகொள்வதில்லை என்பதே ஒரு பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது. ராஜி, தற்போது இந்த வீடியோ வைரலாகி நிலையில் முதியோர் பேசும் வீடியோ தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராஜி, விவரங்களுக்கு நன்றி மோகன். நேயர்களே, இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரிகளிலேயும் அந்த மண் எடுக்கிற படலம் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் பல நூற்றுக்கணக்கான லாரிகளில் எந்த சட்ட விதிகளையும் அமுல்படுத்தாமல் இன்றைக்கு அந்த மண்ணும் மணலும் கொள்ளை என்பது இந்த மாவட்டம் முழுவதும் எல்லா ஏரிகள்லையும் நடக்குது. குவாரியை பொறுத்த மட்டும் ஒரு 3 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது என்பது சட்டம். அது யார் எடுத்தாலும் அதான் சட்டத்தை அமுலாக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த சாலைகளுக்காக இன்றைக்கி அரசாங்கம் அதுக்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அங்கே எந்த இடத்துலையும் அந்த சட்டம் அமுலாக்கப்படலை. கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை பொருட்படுத்தலை. இதே நிலை நீடித்தால் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீர் பற்றாக்குறை ஏற்படும். விவசாய நிலங்களுக்கு அந்த பாசன வசதி என்பது பாதிக்கப்படும். ஏரி கரைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆகவே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் இந்த மண்ணும் மணலும் எடுத்து அந்த சாலைகளை போடுகிற விஷயத்தில் ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். இந்த மாவட்டத்தில்